பக்தவச்சலம் முதலியார் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் நசரத்பேட்டையில பிறக்கிறாங்க. பிறந்து 1920 காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு சுதந்திர வீரர். இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட், சால்ட் சத்தியாகிரக ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் ஒரு லா படிச்ச ஒரு அட்வொகேட், ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணவர். பிறகு 20 வருடம் நம்ம தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக, விவசாயத்துறை அமைச்சராக, HRNC டிபார்ட்மெண்ட் இந்து அறநிலைத்துறையினுடைய ஒரு அமைச்சராகவும், முதலமைச்சராகவும், PWD பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் சேவை செய்தவர். மிகவும் நேர்மையானவராகவும் நிலையான ஆட்சியை கொடுத்தவராகவும் காங்கிரசுடைய கடைசி முதலமைச்சர் இவர்தான். அப்பேற்பட்ட ஒரு போற்றுதலுக்கு உரிய தமிழ்நாடுனுடைய நீர் நிலைகள் மற்றும் நம்மளுடைய ஆறுகள் அதுக்கு மிகப்பெரிய ஒரு சீர்மைப்படுத்திருக்கிறார். முக்கியமா மணிமுத்தாறு டேம் திட்டம், ஆரணி ஆறு திட்டம், மேட்டூர் கால்வாய் திட்டம், ஏரிகள் நீர்ப்பாசன திட்டம், காவிரி தண்ணீர் திரள் திட்டம், மெய்யாற்று திட்டம் மற்றும் பயாக்ரா ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த திட்டம், மதுரையில மின்சார திட்டம், பாபநாச மின்சார திட்டம், சென்னை நகர மின் உற்பத்தி திட்டம், சென்னை மேட்டூர் மின் இணைய திட்டம். இது மட்டும் இல்லாம ஒரு விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது இயற்கை உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஏழை விவசாயிகளுக்கு கம்மியான விலையில நல்ல தரமான விதைகளை கொடுக்கணும் அப்படின்னுக்காக ஒரு லெஸ் பிரைஸ்ல சீட்ஸ், அக்ரிகல்ச்சரல் சீட்ஸ் கொடுக்குற திட்டத்தையும் கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் விவசாய கடன், இவர் விவசாய அமைச்சராக இருக்கும்போது விவசாய கடன் வெறும் 6 கோடி தான் தமிழக அரசாங்கத்தோட ஒரு லிமிட்டா இருந்தது. ஒரு 6 கோடி ரூபாய் இருந்த விவசாய கடனை 25 கோடி ரூபாய் வரைக்கும் விவசாய கடன் கொடுக்கலாம் விவசாயிகளுக்குன்னு பட்ஜெட்லேயே இவர் தாக்கல் பண்ணவர். ஏன்னா இவர் நிதி அமைச்சராகவும் இருந்திருக்கார். அவ்வளோ ஒரு நிர்வாக திறமையை ஆற்றி நம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சேவை செய்த மீஞ்சூர் பக்தவச்சலம் ஐயாவுடைய புகைப்படம் சட்டமன்றத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு மட்டும்தான் இல்லை, ராஜாஜி முன்னாள் முதலமைச்சருக்கு இருக்கு, கர்ம வீரர் காமராஜருக்கு இருக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு இருக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருக்கு, மேடம் ஜெயலலிதா அவங்களுக்கு இருக்கு, எம்ஜிஆருக்கு அவருக்கு இருக்கு, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு இருக்கு, சுப்ராயன் கவுண்டர் அவருக்கு இருக்கு. பக்தவச்சலம் முதலியாருக்கு இல்லாம இருக்கிறது மிகவும் வருத்தம் அளிக்குது. இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு ஒரு கோரிக்கையாக, நீங்கள் கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நேர்மையாக சேவையாற்றிய முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களுக்கு ஒரு போர்ட்ரேட் தமிழ்நாடு அசம்பிளில நீங்க திறந்து வைக்கணும். அதுக்கான முயற்சிகள் நீங்க செய்யணும். எங்க மக்கள் சார்பாகவும் எங்க தமிழக நீதி சங்கம் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம்.